வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளை 2 ஆண்டுகளுக்கு மேலாக வெளியிட்டு வருகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது பிரதோஷ கால வேளையில். ஆம், ஒரு முறை பிரதோஷ வழிபாட்டிற்காக சிவன் கோயில் பக்கம் சென்றிருந்தேன். அங்கே எனது வளாகத்தில் வசிக்கின்ற ராமமூர்த்தி ஐயா என்கின்ற 100 வயது பெரியவரை கண்டேன். வணங்கி நின்றேன். ஐயா, தாங்கள் இந்த வெயில் காலத்தில் வேகாத சூழ்நிலையில் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்களே, உங்களால் இயல்கிறதா என்றேன். அவரோ, முயன்றால் வராதது ஒன்றுமில்லை என்று நடுங்கிக் கொண்டே சொன்னார். தாத்தா, நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக நந்தீஸ்வரரை காண வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நந்தியம்பெருமானிடம் எனக்கு சீக்கிரம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுப்பா, மோட்சம் கொடுப்பா என்று வேண்ட வந்தேன் என்றேன் கூறினார். நான் உடனே என்ன வேண்டினீர்கள் என்று சொன்னேன். அது நந்தீஸ்வரர் காதில் கூறினேன். உனக்கும் வேண்டுமா என்றார். ஆம் என்றேன். உடனே அவர் கூறினார், நந்தீஸ்வரா, கொம்பால குத்தி கால் குழம்பால உதைக்காம வாளால் சுழட்டி என்னை வைகுண்டம் கொண்டு சேருப்பா அப்படின்னு சொன்னார். அது சிந்திக்க வேண்டிய ஒன்று. மோட்சம் பெறுவதற்காக சிவனெடுத்து முறையிடுபவர் நந்தியம்பெருமாள் காதில் ஓதுகின்றார். என்னை கொம்பால் குத்தி வீணாக்காமல், கால் குழம்பால் உதைத்து சிதைக்காமல், உன் வாளால் சுழட்டி என்னை வைகுண்டம் கொண்டு சேரப்பா, உன் வாளால் சுழற்றி என்று கூறினார். இது பிரதோஷ வழிபாட்டிற்கான ஒரு அருமையான ஒரு வேண்டுதல் என்று நான் நினைத்தேன். இதை ரசிகர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நிகழ்ச்சிகளை பதிவு செய்தேன். வாழ்க வளமுடன்.